ரவுடியா அப்படிங்க இல்ல அவர் கிரிமினல் ஆயர்னு ஒரு டயலாக் இருக்கு. அது நீங்க படத்தை பாருங்க, செம்மையா இருக்கும். படத்துல பாருங்க, அதை நான் சொல்லிட்டா ஜோக் போயிடும்ல, காமெடி. கோயம்புத்தூர் உண்மை சம்பவம் அந்த கதையா இது அது டைரக்டருக்கு தாங்க தெரியும் இது எங்க இருந்து எடுத்தாருன்னு. எனக்கு கதை படிச்சப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப உடனே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேள்வி டைரக்டர் ரிசர்வ் பண்ணி வச்சுங்க. தமிழ் சினிமால எழுத்தா இசையான்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க ஸ்டார்ல வந்து ஸ்டார் போட்டுருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் நாட்டுல முடிஞ்சது. ஏன் ஸ்டார் போற காரணம்? பிடி ஸ்டார்ல ஸ்டார் வருது ஏன்? பிடி ஸ்டார்ல எப்படி ஸ்டார் வரும் எனக்கு புரியல. பிடி ஸ்டார்ன்ற நேம்ல வந்து ஸ்டாரோட டைட்டில் இருக்கு அப்படி. எங்க இருக்கு ஸ்டார்? போஸ்டர்ல சொல்றாங்க. ஓ அப்படி பாத்தீங்களா, நானே அதை கவனிக்கல, நீங்க கவனிச்சிருக்கீங்க. இல்ல என்ன அதுல என்ன மேட்டர்? அதுக்கு எனக்கு கேள்வியே புரியல. எழுத்தா இசையான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. தீர்வு கிடைக்கல. சூப்பர் ஸ்டாருக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து அந்த ஸ்டார் யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்றது கிடையாது. சரி, டைட்டில தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இப்போ நீங்க ஏன் அந்த ஸ்டார் வச்சிருக்க காரணம் என்ன? ஏதாவது காரணம் இருக்கான்னு கேக்குறேன். காரணம் எதுவும் இல்லைங்க. அது டிசைனர், போஸ்டர் டிசைனருக்கும் டைரக்டருக்கும் மேபி அவங்களுக்கு எது. அண்ணா வணக்கம். அண்ணா இந்த படம் நாங்க சொல்றப்ப ஒரு அண்ணன் கிட்ட, ஆமா இந்த அவர் அந்த கல்வியாளர், நான் தான் இந்த படத்தை எடுத்து சொல்லணும்னு அவர் சொன்னது. அதுதான் நான் ஸ்டேஜ்ல அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னேன். அவர் எந்த படம் வேணா தயாரிச்சிருக்கேன். இந்த படத்தை அவர் குறிப்பா எடுத்து, நான் ஒரு கல்வியாளர், இந்த விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு ஒரு எடுக்கிறார் இல்லையா, அதுக்கே அவருக்கு ஒரு சல்யூட். ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தை நீங்க உங்க குழந்தைங்களை கண்டிப்பா கூட்டு வந்து பார்க்க வைக்க வேண்டிய படமாவே இருக்கும். சந்தோஷமான படம். வந்து இப்ப பாதி பல திரைப்படங்கள நடிகரா நடிச்சிட்டு இருக்காரு. இசையமைப்பாளரா பெரும்பான்மையா இப்ப பார்க்க முடியறது இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? அது வந்து நடுவுல தான் ஒரு தவிர்த்துறீங்களா இல்ல நடுவுல ஒரு பிரேக் எடுத்தல, படிக்க போய் ஒரு பிரேக் எடுத்தல, அதுக்கு இப்பதான் ரிட்டர்ன் ஆகுறேன். சோ ரிட்டர்ன் ஆகணும்னு இன்னும் லைனா அடி டமால் டமால் அந்த மாதிரி ஆம்பளை அந்த திரைப்படங்கள்ல வெற்றி அடைஞ்ச மாதிரி இசையில மறுபடியும் அரண்மனை 4 இப்பதானே வந்திருக்கேன். வந்தோடனே ஒரு என்ன இப்ப வந்தேன். அரண்மனை 4 இப்ப 2 வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து இப்ப பிடி சார் வருது. இதுக்கு அடுத்து தெலுங்குல பட்டி வருது. அப்படியே தொடர்ந்து வரும். அந்த பிரேக் எடுத்துட்டனால ஒரு 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 ஓய்வு எடுத்துட்டேன். ஓய்வுன்னு இல்ல, என்னுடைய பர்சனல் படிப்பு விஷயத்துக்காக போயிட்டேன். இனி பேக் அச்சு தம்சம் பண்ணும். அதான் புது புது பசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்பம் சாங்ல. நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், பசங்க வரட்டும் அடுத்து. சார் இந்த அனுபவம் இல்லாம 25 படம் வரைக்கும் ஜெயிக்க வந்திருக்கேன். நிறைய பேர் சினிமாக்காக இசைக்காக போராடி உங்க அனுபவத்துல அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இல்ல ஒரு கைடு என்ன சொல்லுவீங்க? யாருக்கு போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர் இசையமைப்பாளரா? இன்னைக்கு ரொம்ப திறமை மட்டுமே, அதாவது டெக்னாலஜி வளர்ந்துட்டனால முதல் மாதிரி தடைகளோ அந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சு அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படுறது இல்லை. நம்ம திறமைய காமிக்கிறதுக்கு சோசியல் மீடியா மாதிரி இருக்கு. அதுல நல்ல வகையில திறமையை காமித்தா அது ஈஸியா நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்ந்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியோ 10 வருடங்களுக்கு முன்னாடியோ உள்ளது. இப்ப நம்ம செய்ய வேண்டியது நம்ம திறமைய எந்த அளவுக்கு ப்ராப்பரா எவ்வளவு எஃபர்ட் போட்டு காட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப வெற்றி இருக்கு. வெற்றி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திறமைங்கிற இடத்துக்கு இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே அந்த பயன்பாட்டில தான் அப்படிதான் பயணம் இருக்கு. ஸோ அதனால அது எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ நன்றி 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 நன்றி.